வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோல 12th பிசிக்ஸ் சாப்டர் 1 பார்த்த உடனே எத்தனை பேருக்கு சுத்தமா அதை படிக்கவே தோணல? ஆப்வியஸ்லி இந்த வீடியோ பார்க்குற 90% பீப்புள் சுத்தமா அதை படிக்க தோணலன்னு தான் சொல்லுவீங்க. அதுக்கு ரீசன் எல்லாருமே சிம்பிளா சொல்றதுதான். ஷார்ட் ஆன்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 ஷார்ட் ஆன்சர் இருக்கும். சரி, ஓகே, ஷார்ட் ஆன்சர் கூட 2 லைன்ஸோ 3 லைன்ஸ் தான் அதிகபட்சம் வரும். அதை கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா போய் 3 மார்க் போய் பார்ப்பீங்க, 5 மார்க் பார்ப்பீங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு டீடைல் செக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதுல 22 டீடைல் இருக்கும் ஃபர்ஸ்ட் லெசன்ல. எல்லாம் மயக்க போட்டு விழுந்திருப்பீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 லெசன் இருக்கா பிசிக்ஸ்ல, அதுல முதல் லெசன் மட்டுமே 22 டீடைல். சத்தியமா அதை படிக்க யாருக்குமே சுத்தமா தோணாது. கண்டிப்பா நான் சொல்றது ரைட்டா இல்லையா? கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட்லி ரைட். கஷ்டம் தான் படிக்கிறது, 22 டீடைல் படிக்கிறது கஷ்டம் தான். ஆனா நான் ஒரு ஈஸி வே சொல்றேன் அந்த டீடைலை எப்படி படிக்கணும்ன்றதுக்கு. சோ நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்திருப்பேன். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா அசால்ட்டா என்ன டெரிவேஷன்னாலும் பிசிக்ஸ்ல கேட்டாலும் ஈஸியா மார்க் வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த மெத்தட் படி எல்லா சாப்டர்ஸ்க்கும் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான முதல் விஷயம் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால எந்த சாப்டரையும் ஈஸியா படிக்கலாம். சோ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய பேசிக்ஸ் என்னதுன்னா, ஒவ்வொரு சாப்டருக்கு ஒரு குறிப்பிட்ட பேசிக்ஸ் தேவைப்படும். சோ அதாவது ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸை நம்ம திருப்பி 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 பயன்படுத்துவோம். சோ அந்த டேர்ம்ஸ் என்ன, அது என்னது, அது எப்படி இருக்கும், அதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உட்காந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் லெக்சர்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உட்காந்து பார்க்காம நீங்களே சொந்தமா படிக்கலாம். நான் பெஸ்ட் வே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மெயினா டாப்பர்ஸ் எல்லாரும் பண்றது ஒரே ஒரு விஷயம் தான். என்னதுன்னா, அவங்க சொந்தமா படிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அந்த பேசிக்ஸை கரெக்டா தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சோ இன்னைக்கு நான் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட எல்லா பேசிக்ஸ், ஐ மீன் இந்த சாப்டர்ல மோஸ்ட்லி யூஸ்ட் ஆன எல்லா வேர்ட்ஸ்க்கான மீனிங், அது என்ன, அது நமக்கு எப்படி அது ரிலேட் ஆகுதுன்றத பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நேத்து நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா, நான் உண்மையா சொல்றேன், இந்த 22 டீடைல்ல எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 2 to 3 hours தான் ஆகும். அதுக்கு மேல படிக்க டைம் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. சோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ போகலாமா? நான் உங்க கிரீஷ், இது உங்க ஜிஎல் மைசன் சேனல். சரி, ஓகே, இப்ப பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ டைட்டில்ல நான் சொல்றேன் 12th எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பேசிக்ஸ். பேசிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒவ்வொரு வேர்டா சொல்லி தர போறது இல்லை. முதல் விஷயமே அல்டிமேட்டா ஒரு விஷயம் பண்ணலாமா? எனக்கு தெரியல எந்த யூடியூப் சேனல் இந்த விஷயம் சொல்லி கொடுத்தாங்களான்னு, பட் ஒன்னு சொல்றேன். முதல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்னன்னு கூட தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ இல்ல 5 மார்க்கோ உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தலைவரே யாருன்னு தெரியாம சோல்ஜர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண. சோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்னன்றத பார்ப்போம். எலக்ட்ரோ அப்படின்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கான், கரெக்டா? இந்த எலக்ட்ரோனா ஒண்ணும் கிடையாது, எலக்ட்ரான். சூப்பரா? எலக்ட்ரான்னா உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் சார்ஜ், பக்கா. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கான். அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம், அதாவது ஒரே இடத்துல நிக்கும். அப்ப என்ன கான்செப்ட்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, எலக்ட்ரான் அதாவது ஒரு சார்ஜ் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறத பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஒரு சார்ஜ் அது எய்தர் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் நியூட்ரல், என்ன சார்ஜ் வேணாலும் இருக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், பாசிட்டிவ் சார்ஜ்னா புரோட்டான், நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரான், நியூட்ரல் சார்ஜ்னா நியூட்ரான். இது எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சதுதான். சோ அதான் சொல்றேன். சோ சார்ஜஸ் ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அதை உட்காந்து படிக்கிறதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்ப டக்குன்னு அடுத்த விஷயம் நீங்க யோசிக்கணும், ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சொல்றோமா, அப்ப ஒருவேளை அந்த சார்ஜ் மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நம்ம எல்லார் வீட்லயும் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் கரண்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி. சோ இப்ப கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கும்
எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? சார்ஜ் ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதே சார்ஜ் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இடத்துல ரெஸ்ட்னு சொல்லிருக்கல, அந்த சார்ஜ் ஒன்னு ரெஸ்டா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா அந்த சார்ஜ் மூவ் ஆகும். ரொம்ப நேரம் மூவ் ஆச்சுன்னா அது கரண்ட். ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சோண்டு நேரம் தான், ஒரு ஸ்மால் டைம்க்குன்னு வச்சுக்கலாமா, ஒரு ஸ்மால் டைம் மட்டும் மூவ் ஆச்சுன்னு வைங்களேன், அப்ப அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் கன்சிடர் பண்ணும். அதே சார்ஜ் ரொம்ப நேரம் மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை கரண்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா சார்ஜஸ் மூவிங்னாலே எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பாசிட்டிவும் மூவ் ஆகாது, புரோட்டானும் மூவ் ஆகாது, நியூட்ரானும் மூவ் ஆகாது. அதனாலதான் நம்ம எலக்ட்ரான் மூவ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சார்ஜஸ் ரெஸ்ட்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். மேபி அது ஸ்மால் டைம் கூட மூவ் ஆகலாம். அதே ஸ்மால் டைம் மட்டும்தான். லார்ஜ் டைம் ரொம்ப நேரம் மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கரண்ட் ஆர் எலக்ட்ரிசிட்டி. இது உங்க சாப்டர் 1, இது உங்க சாப்டர் 2. ரெண்டு சாப்டரோட ஸ்டார்டிங் என்ன வேர்டுக்கான என்ன மீனிங்ன்றது இப்பவே சொல்லி முடிச்சிட்டேன். ஐ திங்க் இது நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பேசிக்ஸ்ல சொல்லி தர மாட்டாங்க, பட் இதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு தான் சொன்னேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் கிளியரா முடிஞ்சிருச்சா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல என்னென்னலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ அதை ஒண்ணு ஒண்ணா உட்காந்து இப்ப பார்க்கலாம். சரி, போர் அடிக்காம எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போறேன்டா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் திங் ஐ திங்க் நான் இதை ஜஸ்ட் சொன்னா போதும்னு நினைக்கிறேன். சார்ஜ். நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருளும் மேடானது மேட்டர், கரெக்டா? சோ நம்ம எல்லாரையுமே மேட்டர் தான் சொல்லுவோம். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதை அதான் சொல்றேன். மேட்டர். இந்த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? இந்த எல்லா பொருளும் மேட்டர்னு சொல்லுவோம். இந்த மேட்டர் எல்லாம் மேடப் ஆனது ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் மேடப் ஆனது சார்ஜஸ். இந்த சார்ஜ் எத்தனை டைப்பா பிரிக்கலாம்? 3 டைப். நான் இப்பதான் சொன்னேன். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் சார்ஜ். இந்த சாப்டர்ல நம்ம மெயினா 2 சார்ஜஸ் தான் படிப்போம். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொருத்த நெகட்டிவ். சோ இவரை பத்தி படிப்போம், இவரை பத்தி படிப்போம். அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட மெயினா நம்ம இந்த சாப்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறது. ஓகேவா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜ்னா என்னன்னு சொல்லிட்டேன். பாசிட்டிவ், நெகட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன சிம்பிள்? பிளஸ். நெகட்டிவ்னா என்ன சிம்பிள்? மைனஸ். அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அவ்வளவுதான். சார்ஜ் பத்தி படிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஏற்றும். பேசிக்ஸ் கொஞ்சம் மாறும் பாருங்க. சரி, லெட் அஸ் கன்சிடர் ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு. ஓகே, ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு. இங்க ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்குன்னு அசூம் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயம் நல்லா படிச்சிருப்போம். 2 சேம் சார்ஜா இருந்துச்சுன்னா அது ரிப்பல் ஆகும். கரெக்டா? இந்த இடத்துல என்ன நடக்கும்? ரிப்பல் நடக்கும். நிறைய பேருக்கு ரிப்பல்னா என்ன மீனிங் தெரியலன்னா சிம்பிளா சொல்றேன், விலகும். ரெண்டும் என்னது? ஒன்னோட ஒண்ணு விலகும். ஒருவேளை அப்படி ஆப்போசிட்டா பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அட்ராக்ஷன் நடக்கும். ஏன்? ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜஸா இருக்கிறதுனால. சேம் சார்ஜஸ் இருந்தா விலகும், ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்தா அட்ராக்ட் ஆகும். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே சின்ன கிளாஸ் பேசிக்ஸ், பட் இது நம்ம 12th யூஸ் பண்றோம். அதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்தது, வேற ஒண்ணும் இல்லை. சோ இப்ப நல்லா கவனி, இது ரிப்பல் ஆகுதுன்னு சொல்றேன்ல. இப்ப இந்த சார்ஜ் ரிப்பல் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. கண்டிப்பா கரெக்ட் தானே? ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுறதுனாலதான் ஒன்னு ரிப்பல் ஆகுது இல்ல அட்ராக்ட் ஆகுது, ஒன்னு இழுக்குது இல்ல தள்ளுது. அந்த ஃபோர்ஸுக்கு காரணம் யார் தெரியுமா? அவங்களதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இப்ப இந்த பிளஸ் சார்ஜோட ஃபோர்ஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட ஃபோர்ஸ் எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ரவுண்ட் வச்சுக்கலாமா? யா, ஈவனா இல்ல எனக்கே தெரியுது, சும்மா ஒரு அசூம் பண்ணிக்கலாம். இப்ப இதோட ஃபோர்ஸ் இந்த ரவுண்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இப்ப இதை தாண்டி இந்த இடத்துல ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்குன்னு வையேன், இதுக்கு இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் தெரியவே தெரியாது. இதுதான் மேட்டர். சோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா சிம்பிளா சொல்லணும்னா
ஒரு பிளஸோ ஒரு மைனஸ் சார்ஜோ இருக்குன்னா அந்த சார்ஜை சுத்தி எவ்வளவு தூரம் அதோட ஃபோர்ஸ் இருக்குன்றத சொல்றதுக்கு பேரு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னன்னா E is equal to force by Q. பக்காவா? இதற்கு பெயர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சூப்பர். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் இப்ப அழகா சொல்லிட்டேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் சொல்லுவோம். இரு நான் உனக்கு எரேஸ் பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல பாரு பிளஸ் இருக்கா. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் சொல்லுவோம். இப்ப பாரு 1 2 3 4 5 இத எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் சொல்லுவோம். இந்த லைன் கரெக்டா முடியுது பாத்தியா? இந்த ஆர மார்க் எல்லாம் முடியுது. இது இந்த ரவுண்ட குறிப்பிட்டா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த லொகேஷனுக்குள்ள இந்த லைன்ஸ் மூவ் ஆகுதா? இந்த லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் சொல்லுவோம். இது வரைக்கும் இதோட தாக்கம் இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு நியூக்ளியர் பாம் இருக்குன்னு வையேன். அந்த நியூக்ளியர் பாம்பை நம்ம ஹிரோஷிமா நாகசாகில போட்டோம்னு சொல்றோம் பாத்தியா? அந்த பாம்பை லேண்ட்ல போட்டா அந்த புகை எந்த அளவுக்கு தூரமா போகுதோ சுத்தி போகுது பாத்தியா? அத சொன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது போகிற இடத்தை நம்ம லைன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்க்கும். இப்ப அடுத்து ஒரு क्वेश्चन வந்திருக்கும். ப்ரோ பிளஸ்க்கு நீங்க இப்படி ஆர மார்க் போட்டுருக்கீங்களா? இப்படி ஆர மார்க் போடலாமான்னு வரும். அதாவது ரிவர்ஸ்ல. நீ சொல்ற क्वेश्चन பக்காவான क्वेश्चन. பிளஸ்க்கு ஆர மார்க் எப்படி போகும்னா வெளி நோக்கி போகும். ஒரு பாம்பை வந்து நம்ம கீழே தூக்கி போட்டோம்னா அதோட ஃபோர்ஸ் அப்படியே வெளியே தூக்கி பரவும்ல அந்த ஸ்மோக். அது ஃபார் பிளஸ். ஆனா மைனஸ் எப்படி போகும் தெரியுமா? ரிட்டர்ன் வரும். தலைவர் அப்படியே வந்து இந்த சிம்பிள் வந்து அப்படியே இந்த சைடு உள்ள வரும். இது வந்து மைனஸ்க்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். பாயிண்ட் இஸ் ரெண்டுத்துக்குமே சேம் எனர்ஜி சேம் பவர் தான். ஏன்னா ரெண்டுத்துக்குமே சர்க்கிள் போடுறோம். ஆனா இங்க இந்த ஃபீல்டு எங்க ஸ்டார்ட் ஆகும்னா பிளஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா இங்க மைனஸ்க்கு பிளஸ் மைனஸ் நோக்கி முடியும். சோ சிம்பிளா சார்ஜ் இருக்கு பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி மைனஸ் மைனஸ் சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும். ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். சோ இந்த பிளஸ் சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளிநோக்கி போகும். அதே மைனஸ் சார்ஜுக்கு உள் நோக்கி வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? அந்த லைன்ஸ் எவ்வளவு தூரம் போகுதோ அந்த குறிப்பிட்ட ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபார்முலா என்ன? E is equal to F by Q. பக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்றத புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லி தரப்ப. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்றது விஷயமே புரியாது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னா let us consider ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். உன் வீட்டு விண்டோ வச்சுக்கலாமா? சும்மா வச்சுக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பிளஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்குன்னு அசம் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இந்த லைன் இந்த சைடு கிராஸ் ஆகுது. சூப்பர். எத்தனை லைன் கிராஸ் ஆயிருக்கு? 3 லைன் ப்ரோ. சரி, இந்த இடத்துல அதே மாதிரி இன்னொரு உன் வீட்டிலேயே இன்னொரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் பக்கத்துல நான் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு. பட் இந்த டைம் பாரு எத்தனை லைன்ஸ் வந்திருக்கு. இந்த லைன்ஸுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சார்ஜ் பிளஸ், அதனால வெளிநோக்கி போகுது. மைனஸ் போட்டிருந்தா உள் நோக்கி வந்திருக்கும். சரி, இப்ப இதுல எத்தனை லைன்? இதுல 5 இருக்கு ப்ரோ. இதுல 3 தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? சிம்பிளா ஒண்ணு சொல்லுவேன் ப்ரோ, இங்க 3 லைன் தான் வருது, ஆனா இங்க 5 லைன் வருது. சிம்பிளா சொல்றேன், எந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்? ஆப்வியஸ்லி இங்கதான் ப்ரோ அதிகமா இருக்கும். கரெக்ட், அதுதான். சோ இந்த இடத்துல சிம்பிளா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா டென்சிட்டி. டென்சிட்டினா அடர்த்தி. இந்த இடத்துல அடர்த்தி அதிகமா இருக்கு, அதனால இங்க ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல அடர்த்தி கம்மியா இருக்கு, அதனால இந்த இடத்துல ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. சோ அடர்த்திய பத்தி எத்தனை லைன்ஸ் ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸை நோக்கி போகுதோ அதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். உனக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க டென்சிட்டின்னு சொல்லிக்கும்.
ஸோ இதுதான் லாஜிக். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு பக்காவா புரிஞ்சிருச்சா? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன சொன்னேன். இப்ப இன்னொரு விஷயம் படிக்கலாம். இந்த இதுல அதிகமா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டே இருப்பானுங்கடா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஒண்ணும் கிடையாது, சிம்பிள். என்ன பண்ண போறானா, உன் கையில ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்குன்னு அசம் பண்ணிக்கலாம். ஸோ ஜெனரல் கதையில இருந்து இப்ப உன் கைக்கு அந்த பிளஸ் சார்ஜ் வந்துருச்சு. இப்ப இந்த பிளஸ் சார்ஜ நீ என்ன பண்ண போறனா, இந்த இடத்துக்கு கொண்டு வர போற. இந்த பிளஸ் சார்ஜ இந்த இடத்துக்கு கொண்டு வர போற. அதே மாதிரி இந்த பிளஸ் சார்ஜ் இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இங்க ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்குன்னு அசம் பண்ணிக்கும். ஓகே, ஒரு பிளஸ் சார்ஜ் இங்க இருக்குன்னு அசம் பண்ணிக்கும். சோ உன் கையில இருக்க இந்த பிளஸ் சார்ஜ் நீ இந்த இடத்துக்கு கொண்டு வரல, கொண்டு வரப்ப இந்த பிளஸ் சார்ஜ் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ண நினைக்குமா? ஏன்னா சேம் சார்ஜஸ். சோ அப்ப ஸ்டாப் பண்ணுது. சோ அந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் தேவைப்படுது. நீயா ஒரு எக்ஸசிவ் ஃபோர்ஸ் கொடுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, பால் கீழே இருக்கு, தரையில இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப நீ பால கீழே இருந்து மேல எடுத்தனா என்ன பண்ணுவ, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஏன்? ஏன்னா கிராவிட்டி இழுக்கும். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஒரு இடத்துக்கு நீ கொண்டு வர நினைக்கிற, அந்த இடத்துக்கு கொண்டு வர நினைக்கிறப்ப சுத்தி இருக்கிறவன் அதை ஸ்டாப் பண்ண நினைக்கிறான். அந்த இடத்துல கொண்டு வர விடாது. அதையும் தாண்டி நீ கொண்டு வர வைக்கக்கூடிய எனர்ஜிக்கு பேரு தான் பொட்டன்ஷியல். பர்ஃபெக்டா சொல்லணும்னா எனர்ஜின்னு சொல்ல மாட்டாங்க, பொட்டன்ஷியல். இதே அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனர்ஜின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், ஒருத்தனை தாண்டினா அது பொட்டன்ஷியல். எவ்வளவுப்பா எனர்ஜின்னு கேட்டா அது பொட்டன்ஷியல், எனர்ஜி. ரெண்டு டேர்ம் நான் உனக்கு அழகா சொல்லி கொடுத்துறேன். சோ பொட்டன்ஷியலுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். சரி, உங்களுக்கு இந்த டாபிக் கிளியரா புரிஞ்சிச்சுன்னா இப்ப நான் நெக்ஸ்ட் கேட்கக்கூடிய ஒரு சிம்பிளான கொஸ்டின். இந்த இடத்துல ஒரு சார்ஜே இல்லைன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்ன வேல்யூவா இருக்கும்? ஐ ஹோப் எல்லாருமே கரெக்டா சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப உன்னை ஸ்டாப் பண்றதுக்கு யாருமே இல்லை. இப்போ உனக்கு எனர்ஜியே தேவைப்படாது. அப்படின்னா இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஜீரோ. இப்ப நீ சொல்லியிருக்க ஆன்சர் இருக்கு பத்தியா, இந்த ஜீரோ. இத எங்களுக்கு இந்த வருஷம் 12th 2026 பப்ளிக்ல ஒரு ஒன் வேர்டா கேட்டிருந்தாங்க, இன்டெக்ஸ்டா. பாத்துக்கோ எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு, நீ எவ்வளவு மிஸ் பண்றன்னு பாத்துக்கோ. அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, அப்ப பொட்டன்ஷியல் சொல்லி கொடுத்துட்டேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லி கொடுத்துட்டேன், ஃப்ளக்ஸ்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ், லைன்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், ஃபீல்டுனா லொகேஷன் சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறமா சார்ஜஸ் சொல்லி கொடுத்தேன், பிளஸ்க்குனா வெளியே போகும்னு சொல்லி கொடுத்தேன், மைனஸ்க்கு நான் உள்ள வரும்னு சொல்லி கொடுத்தேன். சோ பக்காவும் எனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனான குட்டி குட்டி டேர்ம்ஸை சொல்லி கொடுத்தேன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வரும். லா கொஞ்சம் இருக்கு, அது என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த லெசனோட பேசிக்ஸ் ஓவர். ஓகே, சரி. சரி, இப்ப ஒரு லா தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சார்ஜ் டிஃபரன்ஸ் தெரியும். என்ன ப்ரோ, பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே? இல்ல, இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். செம்ம ஜாலியா இருக்கும் பாரு இந்த டாபிக். சோர்ஸ் பேரை கேட்டவனே உனக்கு தெரிஞ்சிருக்கும். சோர்ஸ்னா எங்க இருந்து வருதோ அதை தான் ப்ரோ சோர்ஸ்ன்னு. இப்ப இந்த லைன் இங்க இருந்து வருதுன்னா இங்க ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்குன்னா இதோட சோர்ஸ் எங்க? இதுதான், இதுதான் சோர்ஸ் சார்ஜ். சோ சோர்ஸ்ன்றது எந்த இடத்துல நீ ஆரம்பிக்குதோ அதை குறிப்பிடுற சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் சார்ஜ்னா என்ன தெரியுமா? இதுவும் ஒரு பிளஸ் சார்ஜ் தான், ஒரு சார்ஜ் தான். ஆனா இந்த சார்ஜ் நம்ம எல்லா கிளாஸ்லயும் ஒரு டம்மி ஜோக்கர்னு இருப்பாங்க பாத்தியா, அந்த மாதிரிதான் இந்த டெஸ்ட் சார்ஜ். இந்த சார்ஜுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, இது வேஸ்ட்னு வச்சுக்கோங்க. இருக்கிறது வேஸ்ட், இல்ல இருந்தாலும் ஒண்ணுதான், இருக்கிறதுனாலும் ஒண்ணுதான், அந்த மாதிரி. சோ இத டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். இத சும்மா டெஸ்ட் பண்றதுக்கு தான் வச்சிருக்கோமே தவிர்த்து இதனால எந்த ஒரு லைனும் வர போறது இல்ல. எப்படி ப்ரோ, நீ தான் சொல்லிருக்கிய போ, பிளஸ்னா வெளியே லைன் வரும், வரும்டா, அந்த லைன் வெளியே வரும். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய சார்ஜ் இருப்பான் பாத்தியா, அவனுக்கு கம்பேர் பண்ணும் போது இவன் சார்ஜ் ஒண்ணுமே கிடையாது. சோ இவன் வந்தாலும் ஒண்ணுதான், வராட்டியும் ஒண்ணுதான். இன்னும் சிம்பிளா சொல்லிட்டாருன்னா, ரெண்டு பசங்க சண்டை போடுறாங்க வை, ஒரு பையன் நல்ல வெயிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கான், அதே இன்னொரு பையன் ரொம்ப ஒல்லி குச்சா ரொம்ப லைட்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் எவ்வளவு அடிச்சாலும் இவனுக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல, கரெக்ட் தானே? அசால்ட்டா ஜெயிச்சிருவான்ல, அவன் தான் இந்த டெஸ்ட் சார்ஜ்.
சோர்ஸ் சார்ஜ்னா நல்ல ஸ்ட்ராங் சார்ஜ், அவ்வளவுதான். அண்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அந்த வார்த்தையை சொல்லணும். சரி, எதுக்கு அப்புறம் இதை சொல்லி கொடுத்தனா, நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது கூலம்ஸ் லா. இந்த லா வச்சுதான் உங்களுக்கு இந்த சார்ஜ். கூலம்ஸ் லானா ஒண்ணு கிடையாது, ஒரு பிளஸ் சார்ஜ் ஆர் மைனஸ் சார்ஜ், ஒன்னு மைனஸா இருக்கலாம் இல்ல பிளஸா இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன சார்ஜா இருந்தாலும் அந்த சார்ஜ் உருவாக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா சுத்தி இருக்கக்கூடிய லொகேஷன், லைன்ஸ்னா கோடு. அதே இது அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அதை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் இந்த லா சொல்லுது. சோ இந்த லா என்ன சொல்லுதுன்னா F is equal to K Q1 Q2 divided by R square. K ஓட வேல்யூ என்னதுன்னா 1 by 4 pi epsilon naught. சூப்பர். இப்ப நல்லா கவனி, ஃபோர்ஸ் பிளஸ் சார்ஜ்க்கு எவ்வளவு இருக்கும், மைனஸ் சார்ஜுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் மேட்ரு. இப்ப ஃபோர்ஸ்னா ஒண்ணு ஒருத்தனை இழுப்போம் இல்ல ஒருத்தனை தள்ளுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், கரெக்டா? அப்ப யாராவது ரெண்டு பேராவது வேணும்ல. அப்ப டம்மிக்காவது எனக்கு இன்னொருத்தன் வேணும், ஏன்னா இந்த இடத்துல வெறும் பிளஸ் சார்ஜ் தான் இருக்கு. இப்ப என்ன மைனஸே விட்டுறேன், உங்ககிட்ட வெறும் பிளஸ் சார்ஜ் தான் இருக்கு. இந்த பிளஸ் சார்ஜ் உருவாக்கக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடின்னு சொன்னதுக்கு யாரையுமே தள்ளுறதுக்கு இல்ல, யாரையுமே புஷ் பண்றதுக்கும் இல்ல, புல் பண்றதுக்கும் இல்லைன்னா எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது? அதனால நான் என்ன பண்ணுவேன்னா டம்மி டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒருத்தனை வச்சுப்பேன். அவன் தான் எனக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே Q1 பிளஸ் இது ஒரு சார்ஜ், இந்த பிளஸ் எதுனா டம்மி சார்ஜ், இவனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சோ அதனால எனக்கு மெஷர் பண்றப்ப இவனோட ஃபோர்ஸ் மட்டும்தான் வரும், இவன் வரவே வராது. சோ அதனாலதான் இந்த டம்மி சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ்ன்றத ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. பக்காவா? இந்த சார்ஜ் பத்தி இன்னும் நிறைய, டெஸ்ட் சார்ஜ் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றதுக்கு நிறைய இருக்கு. பட் ஜெனரலா இதான் பேசிக்ஸ், அதனால தெரிஞ்சு வச்சுக்கோ. சோ உன்னோட ஃபார்முலா இதுதான். K is equal to 1 by 4 pi epsilon naught. Epsilon naught என்னன்னு கேட்டேன்னா இட்ஸ் permittivity of free space ன்னு சொல்லுவோம். இது நான் என்னன்றத உனக்கு அந்த லெசன் நடத்தும் போது சொல்றேன். இப்போதைக்கு ஃபார்முலா இதுதான். K is equal to இதுக்கு ஒரு வேல்யூ சொல்லுவோம், அப்புறம் இந்த எப்சிலான் நாட்டுக்கு ஒரு வேல்யூ சொல்லுவோம். நம்ம வேல்யூஸ் நிறைய இருக்கு, பட் அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். உனக்கு ஜெனரலா கூலம்ஸ் லானா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு சார்ஜ். இப்போ இந்த இடத்துல பிளஸ்க்கு பதிலா மைனஸ் இருக்கலாமா? இருக்கலாம். பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் எது வேணாலும் இருக்கலாம். லாஜிக் இஸ் சிம்பிள். ஒரே ஒரு சின்ன கேள்வி, F is inversely proportional to R square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்வெர்ஸ்லி அப்படின்றது ஏன் அப்படி சொல்றேன்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா லைனோட லென்த் என்ன ஆகும்? இப்ப இந்த இடத்துல 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற சார்ஜ் இருக்கு, 200 மீட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் இருக்கு. யார்கிட்ட ஃபோர்ஸோட அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும்? அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் இவனுக்குள்ளது தானே. அதனாலதான் இந்த ஆர் கீழே வந்திருக்கு. புரிஞ்சிருச்சா? இததான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மேல இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. சிம்பிளா அவனுக்கு சொல்லித்தரணுமே சொல்லித்தரேன். ரைட்டே, சூப்பர். சரி, இப்ப நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது காஸ்லானா என்ன அத பத்தி பார்க்கலாம். இந்த காஸ்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா கெபாசிட்டன்ஸ்னா என்ன பார்த்துட்டேன்னா இந்த லெசன் பேசிக்ஸ் ஓவர். நீயே சொந்தமா படிக்கலாம். நான் நேத்து சொல்லி கொடுத்த மெத்தடை நீ கிளியரா புரிஞ்சிருக்கணும், அதை மட்டும் பாத்துக்கோ. டவுட்னா கமெண்ட் செக்ஷன் கேளு. காஸ்லா பத்தி தெரியறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நான் சொல்லி கொடுத்ததை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஒரு விண்டோல, உங்க வீட்டு விண்டோல எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதோ அந்த அடர்த்தியை ரெப்ரசென்ட் பண்ணது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சரி, ஓகே. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்றது சொல்லிட்டா, the point is, சாரி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட போறேன், சாரி. இதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். ஏன் ப்ரோ E யூஸ் பண்றோம்? எலக்ட்ரிக் சும்மா விடலாமே. இப்ப அடுத்து ஒரு 3வது சாப்டர்னு ஒன்று படிப்பேன், அதுல உனக்கு தெரியும், நான் அப்ப சொல்றேன். E எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? F/Q. வட்ஸா இங்க F இருக்கா? ரைட். இது அதோட ஜெனரல் எக்ஸ்பான்ஷன். டாட் வந்தா காஸ் தீட்டா, சைன் இது வந்தா சைன் யூஸ் பண்ணும். சோ இங்க டாட் வந்திருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ணும்? காஸ் தீட்டா. சரி, அப்போ உன்னோட ஃபைனல் ஃபார்முலா என்னன்னா EA காஸ் தீட்டா. இப்ப நல்லா கவனி. இப்ப ஒரு விண்டோக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபீல்டு தேவை. அதுல எவ்வளவு ஃபீல்டு போகுதுன்றது தேவை. அந்த விண்டோவோட ஏரியா தேவை. அதை இன்டகிரேட் பண்றதுக்கு மெத்தட் தேவை.
3 விஷயம் தேவை. கரெக்டா? இவ்வளவு கஷ்டமா இருக்கிற விஷயத்த காஸ்லா சிம்பிளா சொல்லுவார் பாரு. அவரோட லாஜிக் என்னதுன்னா, இதே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா Q inside divided by epsilon naught. epsilon naughtனா நான் என்ன சொல்லியிருக்கேன், பர்மிட்டிவிட்டி. இப்போதைக்கு அது ஒரு கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோ. என்னன்றத லேட்டர் வீடியோஸ்ல சொல்றேன். Q inside அப்படின்னா உன் விண்டோ இருக்கு பாத்தியா, இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். மூணாவது அதை இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கணும். இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் அந்த விண்டோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை உன்னால கண்டுபிடிக்க முடியும். அதாவது எத்தனை லைன்ஸ் போகுது. ஆனா காஸ்லா என்ன சொல்றாருன்னா, அந்த விண்டோக்குள்ள எத்தனை சார்ஜஸ் இருக்கோ அத இந்த கான்ஸ்டன்ட் எப்சிலான் நாட்டால டிவைட் பண்ணிட்டனாலே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைச்சிரும்ன்றாரு. சோ தி பாயிண்ட் இஸ், உனக்கு விண்டோல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சா போதும். ஏன்னா இது ஆல்ரெடி உனக்கு தெரியும். ஏன்னா இதோட வேல்யூ கான்ஸ்டன்ட். ஓகே, இதோட வேல்யூ வந்து எப்சிலான் நாட் கேட்டனா 8.87 சம்திங் வரும். இதோட வேல்யூ கூட கேட்டனா 8.857 into 10 to the power minus 12. minus 12 plus 12 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பாத்துக்கோ, செக் பண்ணிக்கோ. ஓகே, so 1 by epsilon. so the point is, சிம்பிளா சொல்றேன், எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிருவேன். இப்ப நீயே சொல்லு, இது யூஸ்ஃபுல்லா இது யூஸ்ஃபுல்லா? அச்சல சொல்லுவே இதுதான். ஏன்னா இதுல ஒரே இதுல அசால்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். இதற்கு பெயர் தான் காஸ்லா. பக்காவா? சூப்பரா? உனக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டானா? இதுல ஒரு சின்ன கேஸ் சொல்லி தருவான். அது என்னன்றத நான் லேட்டர் வீடியோஸ்ல சொல்றேன். இந்த வீடியோல சொன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ இப்போதைக்கு பேசிக்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீயே கேப்ப அந்த क्वेश्चन என்கிட்ட. That's all. And lastly, let's come to நம்மளோட கெபாசிட்டன்ஸ். இந்த லெசன்ல நம்ம பேட்டரி படிக்க மாட்டோம். ஏன் பேட்டரி படிக்க மாட்டோம்? ஏன்னா பேட்டரியில சார்ஜஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அப்ப அது எந்த லெசன்ல படிப்போம்? கரண்ட் ஆர் எலக்ட்ரிசிட்டி. பட் இந்த இடத்துல நம்ம படிக்க போறது கெபாசிட்டர். ஒரு சிம்பிளான லாஜிக், அதோட டயக்ராமே காமிச்சிடறோம். இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லா தலைவர் பிளஸ்ஸா இருப்பாப்ல, ஒரு சைடு ஃபுல்லா மைனஸா இருப்பாப்ல. பிளஸ்ல இருந்து மைனஸ் போகும். கரெக்டா? கரெக்டா? பிளஸ்ல இருந்து எனக்கு மைனஸ் போயிருக்கு. சரி, லேட்டஸ்ட் ரெட்டா மாத்தோம். சப்பா ஏப்போ பயங்கரமா இருக்கு. சரி, ஓகே. எனிவே, இந்த இடத்துல இதோட டிஸ்டன்ஸ் டி, இது அதோட ஏரியா. சோ இதுதான் வந்து ஒரு கெபாசிட்டர். கெபாசிட்டரோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? C is equal to A epsilon naught divided by D. இதான் லாஜிக். சரி, ஓகே. இப்ப அழகா கெபாசிட்டர்னா ரியல் லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன். கெபாசிட்டரோட வேலை என்னன்னா, பேருக்கு ஏத்த மாதிரியே சார்ஜ் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த மாதிரி பிளஸ் ஒரு சைடும் மைனஸ் ஒரு சைடும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த சார்ஜ நம்ம தேவைப்படுற டைம்ல டக்குன்னு ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு பேர் தான் கெபாசிட்டரோட வேலை. இதுதான் கெபாசிட்டர். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ஃபேன்ல கண்டென்சர் இருக்கு பாரு. ஒரு ஃபேன் ஆன் பண்றதுக்கு பயங்கரமான எனர்ஜி கொடுக்கணும். ஓகேவா? அப்பதான் அந்த ஃபேனோட அந்த ஸ்பீடு வந்து ஓடும். ஒன்ஸ் அது ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நார்மலான கரண்ட்டை கொடுத்தா போதும். ஆனா ஒரு ஸ்பீடு ஆரம்பிக்கிறப்ப நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அந்த சடன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை கொடுக்கறதோட வேலை யாருதுன்னா இந்த கெபாசிட்டர். அதை தான் நம்ம கண்டென்சர்னு சொல்லுவோம். உங்க பாக்ஸஸ்ல இருக்கும், உங்க புக்ல ஒரு பாக்ஸ்ல இந்த டீடைல கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுதான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ கெபாசிட்டர்ல ஏன் நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கிறோம்? ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் என்ன சார்ஜ், ஐ மீன் அந்த ஃப்ளோ நடக்குது. ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் நடக்குது, நிறைய அமௌண்ட் ஆஃப் சார்ஜும் போகுது. இதுதான் மேட்ரு. லாங் பீரியட் ஆஃப் டைம் போயிருந்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருக்க மாட்டேன். சோ அதுதான் லாஜிக். பாயிண்டர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நான் ஃபேனை போட்ட உடனே டக்குன்னு இந்த மொத்த சார்ஜும் போய் அந்த ஃபேனை அந்த மூவ்மெண்ட்ல இல்லாத கஷ்டப்பட்டு அதை மூவ் பண்ண வச்சு ஒரு ஸ்பீடு கொண்டு வந்துடும். ஒன்ஸ் இந்த ஸ்பீடை அட்டைன் பண்ண உடனே கெபாசிட்டரோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து நார்மல் நம்ம கரண்ட் பாட்டுக்கு அழகாக அந்த ஃபேனை என்ன ஸ்மூத் ஸ்பீட்ல வேணுமோ அந்த ஸ்பீட்ல ஓட வச்சிடும். ஸோ ஸ்டார்டிங் ட்ரபிளை ஓட்டுறதுக்கு பேரு தான் இந்த கெபாசிட்டர். அதிகப்படியான எனர்ஜியும் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயும் தேவைப்படுறதின் காரணமாக இந்த கெபாசிட்டரை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கிறோம். இதோட ஜெனரல் ஃபார்முலா Q is directly proportional to V. So அதனால Q is equal to CV. இதுதான் அதோட கெபாசிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் ஃபார்முலா. இதோட இந்த சாப்டரோட பேசிக்ஸ் முடியுது. So Q is directly proportional to V னா Q என்னது? சார்ஜ். V என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். So
எப்பவுமே இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட். இந்த சி தான் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அதுதான் லாஜிக். ஓகேவா? சி இஸ் ஈக்குவல் டு Q by V. That's all. So இதுதான் இந்த சாப்டரோட பேசிக்ஸ். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் Q is equal to CV. C மட்டும் ஒரு சைடு வச்சா Q by V. ஸோ எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகப்படுத்தினா சார்ஜும் அதிகமாகும். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் இந்த வீடியோ. ஐ திங்க் இந்த வீடியோ எவ்வளவு நிமிஷம் போயிருக்கலாம் எனக்கு தெரியல. பட் இந்த மொத்த சாப்டரோட பேசிக்ஸ் இவ்வளவுதான். இப்ப இந்த பேசிக்ஸை நான் சொல்லி கொடுத்துறேன். இதை வச்சு நேற்று நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணி அந்த 22 டீடைல்ஸை படிக்க கண்டிப்பா ட்ரை பண்ணு. தியரி கொஸ்டினா இருந்தா நீ கதை கூட அடிக்கலாம், மேட்ரு தப்பே கிடையாது. ஒன்லி டெரிவேஷன்ஸ் கொஸ்டின் மட்டும் என்ன யூஸ் பண்றான், என்ன ஃபார்முலாஸ் வருது, 3 ஸ்டெப்பையும் பக்காவா யூஸ் பண்ணிக்கோ. கண்டிப்பா சொல்றேன், டெரிவேஷன் ஈஸியா படிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேற என்ன வீடியோஸ் வேணும்னு கேளுங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ லேட்டா போகிறதுக்கு சாரி. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து சீக்கிரம் போட பாக்குறேன். ஓகேவா? ஸோ என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம் நண்பா. பாய்.